நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அதிரசம் தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் 2 கப்பு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு இருக்கும் அந்த கப்பு. இதை நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். இதில் டஸ்டெல்லாம் கிடக்கு, அதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 தண்ணி நல்லா கழுவிடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். வெல்லம் இந்த கப்புக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம். இப்போ நான் இதை பொடிச்சு இதில் அளந்து வச்சுருக்கேன். இது 1/2 கப், மொத்தமாக 1.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ அரிசி நல்லா ஊறியாச்சு. தண்ணி வடிகட்டிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி வடித்தாச்சு. இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்த பிறகு ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வச்சுருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் இந்த ஃபேனில் காயட்டும். வெயிலில் எல்லாம் காய வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அரிசி இந்த அளவு காய்ஞ்சது போதும், ரொம்ப காய வேண்டாம். இதை மாதிரி கொஞ்சம் ஈரப்பசை இருக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய போட்டிருந்தீங்கன்னா ஈர அரிசி அரைக்கக்கூடிய மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். அதிரசத்துக்குன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி பொடிச்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப முறுக்குக்கு பொடிச்ச மாதிரி பொடிக்க தேவையில்லை. நம்ம வீட்டிலே தான் இது கொஞ்சமாக இருக்கனால வீட்டிலே பண்ண போகிறோம். ஒரு பாதியை இது மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியை இந்த மாதிரி அரைஞ்சா போதும். அதையும் இதே மாதிரி அரைச்சிடலாம். மாவு அரைச்சாச்சு. இதை மாதிரி பிடிச்சா பிடிபடணும். இது மாதிரி தான் இருக்கணும். ஈரம் உதுத்தா உதிர்ந்து விழுந்துடணும். இது மாதிரி இருக்கணும். பச்சை அரிசியில் இதே மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு இது மாதிரி காய வச்சு பண்ணினா தான் இந்த மாதிரி பேட்டர்னில் கிடைக்கும். இதை இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இதை இனி எப்படி வச்சிடலாம் ஒரு பக்கம். இப்போது 2 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து நான் வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி, 1/4 கப்பு எல்லாம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இவ்வளோ போதும். இது கல் ஏதாவது இருந்துச்சுன்னா தூசுகள் இருந்தால் வந்துடும். ஆனால் இது நல்ல வெல்லம், இது நல்ல வெல்லம் தான். அதனால் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது மெல்ட் ஆகட்டும். இப்போ கட்டியாக இருக்க எல்லாம் கரைஞ்சிடட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. இனி இதுக்கு பாகுபதம் பார்க்கணும். ஒரு 2 நிமிஷம் கழியட்டும். கொஞ்சம் வத்தின பிறகு பார்க்கலாம். இப்போ பாகு ரெடியாக இருக்கா பார்க்கலாம். உருட்டி எடுக்க வரல. இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ பாகு நல்லா ரெடியாகி வந்துட்டு. இவ்வளோ போதும். இது மாதிரி தான் வரணும். அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கலக்கிடலாம். ஒருத்தர் மாவு போட இன்னொருத்தர் கலக்குனா நல்லா இருக்கும். இப்படியே நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. இதோட 1/4 டீஸ்பூன் அளவு இருக்கும். ஏலக்காவும் சுக்கும் பொடிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம்.
இது மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் கலந்து விட்டாச்சு. இப்போ சூடாக இருக்கும்போதே நான் இது இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துட போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன். சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு மூடி வச்சிடலாம். இது நாளைக்கு காலையில் கூட பொரிக்கலாம். 2 நாள் வெயிட் பண்ணணும்னு இல்லை, இது நல்லா செட் ஆயிரும். இப்போ நல்லா சூடு ஆறிட்டு இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் ஆயில் எடுத்து மேலே தேய்ச்சி விட்டுக்கலாம். மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறோம். நெய்யோ ஆயிலோ சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. இனி இருக்கட்டும், காலையில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ஆயிருக்கு. இப்போ அதிரசம் உருட்டதுக்கு தகுந்த கரெக்டாக இது செட் ஆகிருக்கு. ஒருவேளை இது மாதிரி வரலை, இதோட திக்காக உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சமாக லைட்டு சூடு தண்ணி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இது அதிரசம் நம்ம போடுறதுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். ரொம்ப அதிகப்பட்டுறக்கூடாது, சரியாக இருக்கணும். அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக உங்களுக்கு தோணுதுன்னா கொஞ்சமாக பச்சரிசி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும், அது கரெக்டாக வரும். இனி இதை நம்ம பிசைஞ்சு உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன், காஞ்சிட்ருக்கு. இது மாதிரி கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இந்த உருண்டை இதில் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம தட்டினாலே கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் வச்சு எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்படியே போட்டுடலாம். அடுப்பானால் மீடியமாகவே இருக்கட்டும். இதை மாதிரி திருப்பி விட்டு வெந்ததை எடுத்துடலாம். பாத்திரம் பெருசாக இருந்தால் 3 நாள் போட்டுருக்கலாம் இதில். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அதிரசம். ஃபஸ்ட்டில் பண்ணுறவங்க கூட இதை பார்த்து பண்ணலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கும். செய்து பாருங்கள் இதே மாதிரியே. இனி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி 2-3 சேர்த்து கூட போட்டு எடுத்துடலாம். சூப்பராக இந்த அதிரசம் செய்து முடித்தாச்சு. இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி சூப்பராக பர்ஃபெக்டாக உங்களுக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கும் அதிரசம் செய்ய வரும். இதில் பாகுபதம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பக்கத்தில் நின்று பார்க்கணும். நான் வெல்லம் எடுக்கும்போது வெல்லத்தில் தண்ணி சேர்த்தேன். தண்ணி சேர்க்கும்போது நான் குறைவாக தான் எடுத்தேன். 1.5 கப்புக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து செய்தால் பாகு காய்ச்சணுன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் குறைவாக விட்டேன். அதனால் சீக்கிரமாக பாகு ரெடியாகி வந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக அதை செஞ்சிங்கன்னா ஈஸியாக அந்த பாகு பதம் நமக்கு கரெக்டாக வந்துட்டுன்னா நல்ல அந்த அதிரசம் கிடைக்கும். பாகு ரெடியான உடனே அரிசி மாவை போடணும். அப்படி போடும்போது 2 பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஆள் மாவு போடவும் ஒரு ஆள் கலக்கி விடவும் இருந்தால் சூப்பராக வரும், செய்யலாம், ஈஸியாக இருக்கும். ஒரு ஆள் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா சூப்பராக செய்யலாம். இப்போ இந்த அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இது மாதிரி நீங்கள் அரிசி பொடிக்கும்போது கூட ரொம்ப நைஸாக பொடிக்காமல் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.